இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது ரெண்டும் உனக்கு எவ்வளவு பலமா இருந்தாலும் அதனால உனக்கு பெரிய சங்கடமும் வரப்போகுது. உன் பேரனுக்கு கட்டின பொண்ணால நீ பெரிய சங்கடத்தை சந்திக்க போற. யாரால உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதோ அவளாலே அது போக போகுது. அப்புறம் என்ன ரொம்ப ஜாலியா இருக்க போல? இல்ல 10 மணி வரைக்கும் தூங்காம ஜாலியா இருக்கியே, அதான் கேட்டேன். சிபி சார் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ டிஸ்டர்ப்டா இருக்கியா? அடேங்கப்பா, நீ மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி தானே பழக்கம். சிபி சார், அந்த சாமியார் சொன்னது திரும்ப திரும்ப என் மைண்ட்ல வந்துட்டு போகுது. அவ வீட்டுல இருப்பாடா, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. மச்சான் சேது, என்ன மச்சான்? அங்கேயே கேட்டுட்டேன், தமிழ் அங்கேயும் இல்லையா? விடு, எங்கேயாவது கடைக்கு போயிருப்பா இல்ல அவசரமா ஆபீஸுக்கு போயிருப்பா. இப்பெல்லாம் முன்னாடியே போய் ஆபீஸ்ல அட்டெண்டன்ஸ் போடாதானே சானு கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். இங்க பாரு மச்சான், ஆபீஸ்லயும் போன் பண்ணி கேட்டுட்டு தமிழ் அங்கேயும் வரலையா? அங்கேயும் வரலையா? வேற எங்க போயிருப்பா? அத்தான், எனக்கு பயமா இருக்கு. நீங்க தமிழ் சிஸ்டர் கிட்ட எதுவும் சண்டை போட்டீங்களா? ஏதாவது திட்டினீங்களா? சொல்லுங்க அத்தான், சண்டை எதுவும் போட்டீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பார்க்கலாம். அவ தொலைஞ்சு போயிட்டாளா இல்ல பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காளான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். சரி, அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட போறேன். என்னடா கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆயத்த மா, எனக்கு சாப்பாடு போடு, பயங்கரமா பசிக்குது. அப்பாடா, அந்த தமிழ் ஒழிஞ்சிட்டா போலயே. ஒழிஞ்சா நமக்கு நல்லதுதான். டே, தமிழ நிஜமாவே காணுமா? மா, தொலைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டாமா, நீ முதல்ல சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. அவ கூட எதுவும் வம்பு பண்ணியா? சண்டை போட்டியா? திட்னியா? மா இல்லம்மா, நீ இப்ப சாப்பாடு வைக்க போறியா இல்லையா? பசிக்குதுமா. ஏய், என்னாச்சு உனக்கு? அவன் பசின்னு வந்திருக்கான், முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடு. மீனா, வைமா, அவனுக்கு அத கொஞ்சம் நிறைய வை. அண்ணா, முதல்ல உனக்கு தான் இந்த தகவலை சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. ப்ரோ, கேட்டிங்களா? என்னாச்சு? தெரிஞ்ச இடத்துல தமிழை விசாரிச்சிட்டேன், எங்கேயுமே தமிழ் வரலன்றாங்க. ஐயோ, எனக்கு என்னவோ பயமா இருக்கு ப்ரோ. எனக்கு நம்ம அவன் தான் ஏதோ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ப்ரோ, அதான் தமிழ் எதுவும் திட்டி இருப்பாரோ, சண்டை போட்டிருப்பாரோ? சான்ஸ் நிறைய இருக்கு சேது. ஏன்னா தமிழை காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் மூஞ்சில வருத்தமே இல்லை பாத்தியா? அதுவும் இல்லாம சந்தோஷமா வேற இருக்கான். சான்ஸ் நிறைய இருக்கு சேது. ஏன்னா தமிழை காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் மூஞ்சில வருத்தமே இல்லை பாத்தியா? அதுவும் இல்லாம சந்தோஷமா வேற இருக்கான். கொஞ்சம் கூட கொடுத்துல அவனுக்கு. இங்க பாரு மச்சான், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடா.
என்ன? ஏண்டா அந்த புள்ள பாவம்டா, எங்க போச்சுன்னு கூட தெரியல. தமிழ் மேல கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்காம நீ பாட்டுக்கு ரொம்ப கூலா இருக்க. டேய், அவ போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் அவளை போக சொன்னேன், அவளா போயிட்டா. அவளா போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுடா, அவளா போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஜானுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா அவங்க லைஃபை விட்டு மொத்தமா போயிடு. யோசிச்சு நல்ல முடிவாடு. என்ன? அதான் தமிழ் சிஸ்டர் காணாம போயிட்டா அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா? ஜனமா தமிழ் மேல எவ்வளவு உயிரா இருக்காங்க, துடிச்சு போயிடுவாங்க. அத்தான் ஜனமா மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்பவே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். டேய் சேது, போன வை. இல்ல வை. அவ மிஸ் ஆனது எந்த சிச்சுவேஷன்லயும் ஜானுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பின் என்னத்தான் நீங்களும் தேட மாட்டேங்கிறீங்க, நாங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா அது என்னத்தான் அர்த்தம்? இங்க பாருங்க அத்தான், தமிழ் தனியால இல்ல, இந்த வீட்டோட மருமக. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காத்தான், அதை நீங்க மறந்துடாதீங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இதுல தலையிடாம இருந்தாலே போதும். என்னடா அவன் எப்படி பேசிட்டு போறான்? அதான் ப்ரோ எனக்கும் புரியல. என்னத்தான் நைட் என்ன நடந்துச்சு? எதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே இப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகணும்? உண்மையை சொல்லுங்க அத்தான். தமிழ் சிஸ்டர் நீங்க கை நீட்டி அடிச்சீங்களா இல்ல திட்டினீங்களா? தப்பா அத்தான்? தமிழ் எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? டேய் சேது, நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணலடா. அப்புறம் ஏன் அத்தான் தமிழ் சிஸ்டர் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? இங்க பராசிபி, பொண்டாட்டி மேல பாசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பொண்ணுன்னு கூட யோசிக்க மாட்டியாடா? அவளுக்கு என்ன ஆபத்துன்னே தெரியல. இங்க பாரு மச்சான், தமிழ் இந்த கம்பெனில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவளுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் உருவானாங்க. உனக்கே தெரியல அது எத்தனை பேரை பகச்சுக்கிட்டா. அந்த எதிரிகள் யாருமே அவ வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது. இந்த கம்பெனியாலையும் ஒன்னாலையும் வந்தவங்க தான். அவங்களால தமிழுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு வச்சுக்க, அதுக்கு நீயும் தான்டா காரணம். என்னடா பாக்குற? இதான் உண்மை. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையாடா? காலையில இருந்து தமிழை காணான்னு நாங்க 2 பேரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ அப்படியே கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்க. நீலாம் என்னடா மனுஷன்?